இந்தியாவுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அது நிலம் பெண்களுடைய பேர்ல எவ்வளவு நிலம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 2% மட்டும்தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல வெறும் 2 விழுக்காடு மட்டும்தான் பெண்களுடைய பேர்ல இருக்கு. 98 விழுக்காடு ஆண்கள் பேர்ல இருக்கு. ஆனா கூலி வேலை செய்பவர்கள், ஒரு விவசாயத்துல நிலத்தினுடைய ஓனர் கிடையாது, நிலத்துல வேலை செய்யறாங்க, தினக்கூலிக்கு வேலை செய்யறாங்க, எவ்வளவு பேருன்னு பாத்தீங்கன்னா 65% பெண்கள். இந்த மாதிரி ஒரு அநியாயத்தை எங்கேயுமே நீங்க பார்க்க மாட்டீங்க. 2 விழுக்காடு ஒரு லேண்ட் ஓனர்ஷிப் பெண் கையில, 65 விழுக்காடு கூலி தொழிலாளர்களாக தினக்கூலிக்கு வேலை செய்பவர்கள் பெண்கள். இந்த கேப்பை நாம குறைக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய முதல், இந்த தலைமுறைக்கு இருக்கக்கூடிய முதல் சவால். அடுத்த ஒரு 40-50 ஆண்டுகள். இன்னைக்கு நீங்க எல்லாருமே சின்ன வயசுல இருக்கிறீங்க, 18, 19, 20. ப்ரொடக்டிவ் லைஃப் டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 50 ஆண்டுகள் கிடைக்கும். ஒரு 20 இருந்து 70 வரைக்கும் ப்ரொடக்டிவ் லைஃப் டைம். நீங்க என்ன வேணாலும் சாதிக்கலாம், செய்யலாம், டெம்பு இருக்கு, உலகத்தை மாத்தலாம். அந்த 50 ஆண்டுகள்ல இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச், உங்களுக்கு இருக்கக்கூடிய முதல் சேலஞ்ச் இந்த ஆண்டு ஐநா சபை சொல்லி இருப்பது போல இயற்கை விவசாயத்தை பெண்களை முன்னிலைப்படுத்தி அடுத்த கட்டம் எடுத்துட்டு போகுது. இரண்டாவது நமக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச், சத்குரு அவங்க ஈஷால இந்த ஆண்டு சிவராத்திரி அன்னைக்கு பேசினாங்க, போன ஆண்டு பேசினாங்க, அதற்கு முந்தைய ஆண்டு வந்து சேஃப் சாயிலை பத்தி பேசினாங்க. நான் ஒரு ஆண்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன், இந்த ஆண்டு என்ன பேச போறாங்க, முக்கியமான தலைவர்கள் என்ன பேசுவாங்க. இன்னைக்கு எல்லாருடைய ஸ்பீச்சையும் எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஒரு வார்த்தை இருக்கும், லைஃப் ஸ்டைல் லிவிங், மோடிஜி அவர்கள் லைஃப் அப்படிங்கிற ஒரு தீம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு எல்லாருமே உலகத்தினுடைய அபாயமாக வாழ்வியல் முறையை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது 1960 போய் என்ன பேசுறாங்க பாத்தீங்கன்னா குரோத்தை பத்தி பேசியிருப்பாங்க. 1970-80 டெக்னாலஜி பத்தி பேசினாங்க. ஒரு 90-2000 அந்தந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பத்தி பேசினாங்க. இந்த 2015 இருந்து உலக தலைவர்கள் பேசுறது, ஐநா சபையிலிருந்து உள்ளூர் வரைக்கும் எல்லாம் பேசுறது பாத்தீங்கன்னா வாழ்வியல் முறை, நச்சு இல்லாத ஒரு உணவு, அமைதியான ஒரு வாழ்க்கை. இதுதான் இன்னைக்கு எல்லாரும் பேசக்கூடிய தலைப்பு. சோ உங்களது பாதிக்க போகுது. இன்னைக்கு காலேஜில் படிச்சுட்டு வெளியே வந்து அடுத்த 50 ஆண்டுகள், குறிப்பாக 25 ஆண்டுகள் உங்களுடைய இளமை பருவத்தில் இதுதான் நீங்க இன்னைக்கு அட்டாக் பண்ண போற முதல் ப்ராப்ளமா நான் பார்க்கிறேன். எப்பவுமே இந்த அமெரிக்கால பாத்தீங்கன்னா ஐஸ் ஹாக்கின்னு ஒரு கேம் விளையாடுவாங்க. அதுல பிரெட் கிரெஸ்கின்னு ஒரு பெரிய ஒரு பிளேயர் இருக்கார், 1000 கோல் அடிச்சிருக்காரு ஐஸ் ஹாக்கில. அது பெரிய குச்சி வச்சுக்கிட்டு வின்டர் ஒலிம்பிக்ஸ்ல ஆடுவாங்க. ஒருத்தர் பேர் விட்டு கேட்டாங்க, எப்படி சார் நீங்க 1000 கோல் போட்டீங்க, ரொம்ப கஷ்டமான வேலையாச்சு. அவர் சொன்னாரு, பக்குமாங்க, அந்த பக்குங்கிறத நீங்க அடிச்சு உள்ள கோல் போஸ்டுக்குள்ள போடணும். எல்லாருமே பக்கு எங்க இருக்கோ அங்க போவாங்க, பட் ஒரு நல்ல பிளேயர் வந்து பக்கு எங்க போக போகுது அங்க போகணும் அப்படிம்பாரு. இன்னைக்கு எல்லாருமே வந்து நான் இதை செய்ய போறேன் அப்படின்னு இன்னைக்கு உலகம் எங்க இருக்கோ நீங்க போகக்கூடாது. நீங்க பெரிய ஒரு சாதனை செய்யணும்னா இன்னும் 15 ஆண்டுகள் கழித்து உலகம் எங்க போகுமோ அதை நோக்கி இப்ப நீங்க போக ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு பெரிய சாதனை செய்வீங்க. So where the puck is moving, நீங்க அதை நோக்கி போனா தான் கோல் போட முடியும். இதே இந்த உலகத்தை பாருங்க, இன்னைக்கு தான் இயற்கை விவசாயத்தை பேசுறோம் இந்த இவ்வளவு பெரிய அளவுல. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு 3 மணி நேரம் இயற்கை விவசாயத்துக்காக வந்துட்டு போனாங்க, தென்னிந்திய இயற்கை விவசாய சம்மேளனம். இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல இயற்கை விவசாயத்துக்கு பெரிய ஒரு புஷ். அது பெண்கள் அக்ரிகல்ச்சரா மாறினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பேங்க்ல இருந்து கிடைக்கக்கூடிய சலுகைகள் யாருக்குமே இன்னைக்கு இல்லை, அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க. அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் 14 மடங்கு உயர்ந்திருக்கு. 2013-14க்கும் 2026க்கும் 14 டைம்ஸ் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் உயர்ந்திருக்கு. சோ சரியான நேரத்துல விவசாயத்தின் மீது ஒரு பெரிய காதலோடு நம்பிக்கையோடு நீங்க பயணம் செய்றீங்க. இன்னைக்கு இது ஒரு ஃபீல்டா நீங்க எடுத்து பண்ணணும். அப்படி நம்மளை பொறுத்தவரை பெஸ்ட் பிரெயின் ஷுட் கம் இன்டு அக்ரிகல்ச்சர், பெஸ்ட் பிரெயின்ஸ். இன்னைக்கு பேசும்போது பாலா அவர்கள் பேசினாங்க, எல்லாமே வந்து ஒரு காலத்துல சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சோ நமக்கு பெஸ்ட் ப்ரொடக்டிவ் பிரெயின்ஸ் விவசாயத்துக்குள்ள வரணும். அந்த பிரெயின் உள்ள வரும்பொழுது மட்டும்தான் மாற்றம் என்பது சஸ்டைனபிளா இருக்கும். இல்லாட்டி ஏதோ ஒரு தோட்டத்துல, பக்கத்து தோட்டத்துல இயற்கை விவசாயம் பண்ணல, இந்த தோட்டத்துல இயற்கை விவசாயம் பண்றீங்கன்னா ஆக்சுவலா எந்த பிரயோஜனமும் கிடையாது. வாட்டர் சீப் பண்ணி அந்த யூரியா போடுறது அப்படியே சீப்பாய் நம்ம தோட்டத்துக்குள்ள வரும். சோ நம்முடைய நோக்கம் என்னன்னா எல்லாத்தையும் இந்த மூவ்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வரணும், எல்லாருமே அதை செய்ய ஆரம்பிக்கணும், ஒரு ஊரே மாறணும். நான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இந்தியால ஃபர்ஸ்ட் டிக்ளேர்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் பஞ்சாயத்தை யாராச்சும் பண்ணுவாங்களான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். யாராவது உங்களை மாதிரி படிச்சவங்க ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷன்ல போட்டியிட்டு பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் நின்று பஞ்சாயத்து தலைவரா ஜெயிச்சு நல்லா படிச்சவங்க மற்ற ஃபீல்டெல்லாம் விட்டுட்டு அந்த முழு பஞ்சாயத்தையும் கன்வின்ஸ் பண்ணி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் பஞ்சாயத்தா மாத்தினாங்கன்னா அது ஒரு மூவ்மெண்ட். அது தாலுகா போகும், அது மாவட்டமா போகும். இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் ஃபார்மிங் இனிஷியேட்டிவ்ல 13வது இடத்துல நாம இருக்கும். நமக்கு மேல 12 மாநிலங்கள் இருக்கிறாங்க. 0.8% ஆஃப் தமிழ்நாடு லேண்ட் தான் இன்னைக்கு ஆர்கானிக் ஃபார்மிங்ல இருக்குதுங்க, less than 1%.
அப்ப எவ்வளவு பெரிய சேலஞ்ச் உங்க கண் முன்னாடி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு நீங்க இளைஞர்களா உட்கார்ந்துருக்கீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க பார்க்கணும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நோக்கி போகணும், இதை ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிட்டே போகணும். நான் பல இடத்துல பேசுறது, இப்ப பாலா அவர்கள் வந்து இந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா ஏதோ ஒரு காலத்துல அந்த வாழ்வியல் முறை வேண்டாம், இந்த வாழ்வியல் முறைக்கு வர்றாங்க. எல்லாம் போய் எக்ஸ்பெரிமெண்டேஷன், இயற்கையோடு ஒன்றி வாழ்றாங்க, நிறைய விஷயங்கள் கத்துக்கிறாங்க. ஆனா வெளி உலகத்துக்கெல்லாம் அவங்கள பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியும். வண்டி கிடையாது, ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை கிடையாது, கார் கிடையாது, ஒரு அபார்ட்மெண்ட் வாழ்க்கை கிடையாது, ஏதோ ஒரு கிராமத்துல எங்கேயோ கூப்பிட இடத்துக்குலாம் போய் பேசிட்டு இருக்கான்னு வெளி உலகம் பார்க்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளவு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அந்த டீம் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர்களோடு இணைந்து நம்ம வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷன், நம்முடைய சிஇஓ டாக்டர் பிரபாகர் அவர்கள், நம்முடைய ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் டாக்டர் ஷாம் அவர்கள், சகோதரி மீனாட்சி அவர்கள், அம்மா சுகந்தி அவர்கள், சகோதரர் பாஸ்கர் அவர்கள் எல்லோரும் இணைந்து இன்னைக்கு ஒரு பெரிய வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு நீங்க 4 ஆண்டுகள் படிக்க போகின்ற பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர், உங்களோட டிகிரி சிம்ஸ்ல இருந்து வந்திருக்கீங்க, வானவராயர் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல இருந்து வந்திருக்கிறீங்க, காலேஜை தாண்டி இருக்கவங்களும் வந்திருக்கிறீங்க. ஒரு ஸ்பார்க்கா நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு விவசாயம்ங்கிறது ஒரு கூரைக்கு கீழே மைக்கு வச்செல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாதுங்க. அந்த மாதிரி யாராச்சும் சொன்னா கூட தவறான ஒரு பார்வை. இன்னைக்கு நாம இங்க வந்திருக்கிறது பாலா அவர்களை போன்றவர்கள், இந்த இயல் ஃபார்ம்ல இருக்கிறவங்க, சகோதரர் சரவணன் அவர்கள், இங்க இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் எல்லாம் நமக்கு சின்னதா ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொறி வைக்கிறாங்க, அவ்வளவுதான். ஜஸ்ட் இனிஷியேட்டிங் சம்திங், ஒரு எலக்ட்ரிக் கரண்ட், ஒரு ஸ்பார்க், ஏதோ ஒரு இடத்துல ஒரு எபிபேனிக் மொமெண்ட், வாவ் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்த போறீங்க. என் வாழ்க்கையை அதை மாத்தி பார்த்தா என்ன ஆகும் அப்படிங்கிற எண்ணத்தை விதைப்பதற்கான ஒரு சிறு முயற்சி. அதனால கண்டிப்பா இந்தியாவுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை. நீங்க இதுல சொல்யூஷன் ப்ரொவைடரா மாறணும், டெக்னாலஜி கொண்டு வரணும். இயற்கை விவசாயத்துக்குள்ள சந்தைப்படுத்துதல் பெரிய சேலஞ்ச் நமக்கு. இன்னைக்கு பாருங்க, அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ் அதை மூடிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு எவ்வளவு ஃபைன் பேலன்ஸ் அந்த வேர்டு ஆப்ரேட் பண்ணுதுன்னு பாருங்க. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை, ஒரு சின்ன வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய 33 கிலோமீட்டர் பகுதி இருக்கக்கூடிய ஒன்று க்ளோஸ் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம கேஸ் பிரைஸ் 60 ரூபாய் ஏற்றிருக்கோம். அது பொலிட்டிக்கலி ஒரு இஷ்யூவா இருந்தாலும் காலையிலிருந்து நம்ம பல இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன் 60 ரூபாய் ஏற்றணும், என்ன காரணம், என்ன பிரச்சனை. 7 நாடுகளுக்கு 80% உணவு நிறுத்தி வச்சிருக்காங்க. 80 கல்ஃப் கண்ட்ரி, ஜிசிசி கண்ட்ரிக்கு 80% உணவு அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ்ல போகணும். இன்னைக்கு அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரிகேட் பேட்டர்ன்ல தான் அந்த உலகமே இருக்கு. அவ்வளவு க்ளோஸ் பேட்டர்ன்ல இருக்கும். எங்கேயாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் அது நமக்கு வந்துடும். இன்னைக்கு எங்கேயோ பண்றாங்க, பெஸ்டிசைட் போடுறாங்க, சால்ட்டை போட்டு விவசாயம் பண்றாங்க, யூரியா போட்டு பண்றாங்க, எங்கேயோ பண்றாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அதனுடைய தாக்கம் நமக்கு வரும். அதனால நம்முடைய நோக்கம், நாம் இயற்கை விவசாயம் செய்வது மட்டும் நம்முடைய நோக்கம் அல்ல. பக்கத்து காட்டுல, பக்கத்து வீட்டுல, பக்கத்து தெருவுல, பக்கத்து அபார்ட்மெண்ட்ல, பக்கத்து ஸ்டூடெண்ட்டை அவங்களையும் நம்ம மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரணும். மசானபே ஐயா அவர்கள் ஒரு ஜாப்பனீஸ், ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங், ஒரு பெரிய ஒரு மனிதர். நிறைய பேர் அவருடைய புத்தகத்தை படிச்சிருப்பீங்க. ஒரு வைக்கோல் புரட்சி புத்தகத்தை படிச்சிருப்பீங்க. குறிப்பா குழந்தைகள் நீங்க படிச்சிருப்பீங்க. அதில் ஆரம்பத்தில் 1913 பிறந்த மனிதர் அவர். இன்னைக்கு நம்ம இயற்கை விவசாயம் என்று சொன்னால் நம்ம நம்மாழ்வார் ஐயாவை சொல்றோம். அதை தாண்டி மசானோபு ஐயாவை நம்ம சொல்றோம், ஜாப்பனீஸ் பிலாசபர் ஃப்ரம் நேச்சுரல் அக்ரிகல்ச்சரிஸ்ட். அவர் சொல்றது இயற்கை விவசாயம் என்பது ஒரு மனிதனை மேம்படுத்துவதற்காக, உங்களுக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் குவாலிட்டியை டிஸ்கவர் பண்றதுக்காக நீங்க இயற்கை விவசாயம் பண்ணுங்க அப்படிங்கிறார். எவ்வளவு ஆழ்ந்த கருத்து பாருங்க. அதாவது ஒரு மனிதனுடைய நல்ல குணங்களை, உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல குணம் பார்க்கறதுக்கும், சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை ஆரோக்கியமா வாழ்றதுக்கும் இயற்கை விவசாயத்தை பின்பற்றுங்க அப்படிங்கிறாங்க. அப்கோர்ஸ் மணி முக்கியம். பட் இந்த உலகத்துல என்ன பிரச்சனைனா, எல்லாமே நம்ம பணமா பாக்குறதுனால எது எண்டுன்னு நமக்கு கேள்வி யாருக்குமே பதில் கிடையாது. 1 லட்ச ரூபா போதுமா, 1.5 லட்சம் போதுமா, 2 லட்சம் போதுமா, 5 லட்சம் போதுமா, நமக்கு தெரியாது. அந்த எண்டை ஃபர்ஸ்ட் நம்ம பிக்ஸ் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம இருக்கோம். இன்னைக்கு இயற்கை விவசாயியாக நீங்க மாறி சக்சஸ் பண்ணணும்னா என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து, நீங்க உங்க வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் ஒரு விவசாயியாக நீங்க ஜெயிக்க முடியும். மற்றபடி இயற்கை விவசாயம் 2வது நம்ம வரலாங்க. நீங்க எப்படி வாழணுங்கிற புரிதல் உங்களுக்கு, அது ஒரு கண்ணோட்டம் இருக்கணும். இல்ல அம்பானி மாதிரி ஆன்டிலால வீடு கட்டியும் அத்தனை ஃப்ளோர் கட்டியும் இருக்கலாமா, அவங்களுக்கு அது சமாதானமா எனக்கு தெரியாது. இந்த பக்கத்தோடத்துல அண்ணன் இருக்கிற மாதிரி சின்ன கூரை வீட்டில் சந்தோஷமா இருக்கலாமா, அவங்கவுங்களுக்கு இருக்கிறது தான். அந்த புரிதல் நம்ம வளர்த்திக்கணும். வாட் இஸ் குட் ஃபார் யூ இஸ் நாட் குட் ஃபார் அதர்ஸ். இன்னொரு மனிதனுக்கு பெட்டர் என்ன இருக்கோ அது உங்களுக்கு இல்லை. அந்த மனிதனுடைய பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும். அம்பானி அவங்களை பார்த்தீங்கன்னா போன வாரம் பார்த்தேன், கனடியன் பிரைம் மினிஸ்டருக்கு வீட்டில் விருந்து வச்சாங்க. ஏன்னா அவங்க ப்ராடக்ட் அங்கே இருக்கு, பிரச்சனை சமாளிக்கணும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அவங்க பிரச்சனை, நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. நாம் அமைதியா நம்முடைய வாழ்க்கை தரத்துக்குள்ள நம்ம வாழலாம். அதனால முதல்ல இன்னைக்கு இளைஞர்கள் உங்களுக்கு அந்த புரிதல் வரணும். நேற்று கர்நாடகா பாத்தீங்கன்னா 16 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சோசியல் மீடியா பேன் பண்ணிருக்காங்க. நேற்று ஆந்திர பிரதேஷ் நேற்று 13 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சோசியல் மீடியா பேன் பண்ணிருக்காங்க. ஆஸ்திரேலியா
இந்த ஆண்டு ஜனவரி மாசம் பண்ணாங்க. இந்தியாவில் அது வருமானு நினைச்சோம். எனக்கு 2 மாநிலங்கள் 16 வயசு கீழே நாங்கள் சோஷியல் மீடியாவை பேன் பண்றோம் எங்க மாநிலத்துக்குள்ள. எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு தெரியலீங்க. ஏன்னா இன்னைக்கு நாம அந்த அடிக்ஷனுக்குள்ள டெக்னாலஜிக்குள்ள போனதுக்கு அப்புறம் நிறைய பேர் யோசிக்கிற திறனையே இறந்துட்டோம். we are only reacting to things, we are not thinking. நடக்குது, ரியாக்ட் பண்றோம். யாரோ சொல்றாங்க, ரியாக்ட் பண்றோம். அதனால இன்னைக்கு நீங்க ஒரு புரிதல், வாழ்க்கை எப்படி வாழணுங்கிற புரிதல் இண்டிவிஜுவலி உங்களுக்கு வரணும். அது வந்துருச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு இயற்கை விவசாயியாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. வெறும் இயற்கை விவசாயம் நாட் இட்ஸ் a cool thing to do அப்படிங்கிறது இல்லை. இப்பெல்லாம் டியூன் நிறைய இருக்கிறனால அது கூல் திங். இயற்கை விவசாயம் சொன்னா இன்ஸ்டாகிராம்ல லைக் போட்டா நிறைய பேர் லைக் போடுவாங்க. இப்ப இயற்கை விவசாயம் தான் ஃபேஷன். ஒரு பொது சபையில நான் இயற்கை விவசாயம் பண்றாங்கன்னா எல்லாரும் உங்களை பார்த்து அப்படிங்களா என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக இயற்கை விவசாயம் கிடையாதுங்க. ரசாயனத்திலிருந்து வெளியே, உடல் உபதைகள்ல இருந்து வெளியே, கேன்சர் நோய் இன்னைக்கு வந்து கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காசஸ் எல்லாம் தாண்டி போயிட்டோம். இன்னைக்கு வந்து பியூர் லாட்டரி தான். இன்னும் 10 இயர்ஸ் கழிச்சு கண்டிப்பா ஒரு மேரேஜ் பண்ணும்போது ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் கூட கொடுக்கணும். சான்சஸ் ஆஃப் கேன்சர் என்ன இருக்கு, டிக் அடிச்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. ஆனா பியூர் இன்னைக்கெல்லாம் வந்து டிஎன்ஏ லாட்டரியில் தான் நம்மள இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு நான் எதுவுமே செய்யல, எனக்கு கேன்சர் வந்துருச்சுன்னு சொல்ற சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுல இருந்து நீங்களா தப்பிக்கணும். குறிப்பா இளைஞர்கள் அதுல இருந்து தப்பிக்கணும். ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் 300 350 சாதாரணமா இருக்கு AQI. அதை நம்ம பிரீத் பண்றோம். வெஸ்டர்ன் கண்ட்ரில 30 ஓடிடுறான். நம்ம 350 சாதாரணமா பிரீத் பண்றோம். ஒண்ணுமே ஆகாதுங்க. இது இந்தியன் பாடி, மேட் இன் இந்தியா. 400 போனாலும் நாங்க சமாளிப்போம். அதெல்லாம் அன்சஸ்டைனபிளுங்க. லாங் டேர்ம்க்கு அது நல்லதா இருக்காது. நல்ல ஆரோக்கியமான இடத்துல சுத்தமான தண்ணி, நல்ல ஒரு உணவு, அதே நேரத்தில் பெண்களை முன்னேற்ற பாதையில கொண்டு போற ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் செய்யணும். பெரிய ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்கு. மிகப்பெரிய ஃபியூச்சர். அக்ரிகல்ச்சர் சார்ந்த ஒரு பிசினஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வேல்யூ ஆடட் மேனுஃபேக்சரிங், எக்ஸ்போர்ட்ஸ், மிகப்பெரிய ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்கு. குறிப்பா இண்டோ US டீல் ஓபன் ஆயிருக்கு. இண்டோ யூரோப்பியன் டீல், மிகப்பெரிய அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் உங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் அதனுடைய பரிமாண வளர்ச்சியை பார்ப்பீங்க. அடுத்த 10 ஆண்டுகள் கரெக்டா நீங்க விவசாயத்தை பண்றீங்க அப்படின்னா யூ கேன் பி a billionaire. கண்டிப்பா 2025 இருக்கோ 2035 இருந்து 40க்குள்ள இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அக்ரி பில்லியனர் நம்ம பார்க்க தான் போறோம். அது நீங்களா அப்படிங்கிற கேள்விதான் உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அக்ரி பில்லியனர். இன்னைக்கு பில்லியனர்ஸ்லாம் யாருங்க? மைனிங் பண்ணாங்க, வேதாந்தா பில்லியனர். பெட்ரோலியம் ப்ராடக்ட் டீல் பண்றோம், அம்பானிஸ் பில்லியனர். அவங்க தான் இன்னைக்கு இருக்காங்க. அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் சர்வீசஸ் பில்லியனர், அப்படிதான் இருக்காங்க. மேனுஃபேக்சரிங்ல பில்லியனர். ஆனா வெறும் விவசாயம் மட்டும் பண்ணி ஒரு பில்லியனர் அப்படிங்கறத கண்டிப்பா இந்தியா உடைக்கும். 10 இயர்ஸ்ல நம்ம உடைப்போம். அதுக்கு ஒரு சில பாலிசி சேஞ்சஸ் மாறணும். 1 ஏக்கர், ஹெக்டேர், இன்னைக்கெல்லாம் ரொம்ப ஃபிராக்மெண்டட் லேண்ட் ஓனர்ஷிப் இருக்கு, அது மாறும். விவசாய சட்டங்கள் புதிதாக வரும், பெரிய நம்பிக்கை இருக்கு. கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பெரிய லெவல்ல வரும். ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கு ஒரு பெரிய புஷ் கிடைக்கும். வேர்ல்டு மார்க்கெட் உங்களுக்கு ஓபன் ஆகும். அப்ப நீங்க அது மாதிரி யோசிச்சு நீங்க அங்க போகணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பக் எங்க போகுதோ அங்க போகும்போது மட்டும்தான் நீங்க கோல் அடிக்க முடியும். நீங்க இருக்கிற இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா எப்படி கிரெக் வெஸ்கி கோல் அடிப்பார்? அவருக்கு அடுத்து பக்கம் எங்க போகுமோ அங்க போய் வெயிட் பண்ணி டேப் பண்ணி கோல் அடிக்கிறார். அதனால இங்க இருக்கிறவங்க தயவு செய்து யோசிங்க. ஒரு வாழ்வியல் முறையாகவும் பண்ணுங்க. நிறைய சக்சஸ்ஃபுல் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் இங்க இருக்காங்க. அஃப்கோர்ஸ் மணி இஸ் இம்பார்ட்டன்ட். எல்லாமே பாட்டம் லைன் தான். ஏன்னா நீங்க கவர்மெண்ட்டே உங்களை பணத்தை வச்சு தான் மெஷர் பண்ணுது. டாக்ஸ் கட்டுறீங்களா, ஜெயிலுக்கு போனா கூட A கிளாஸ் ஜெயில். இன்னைக்கு யாராக இருந்தாலும் அரசு உங்களை பார்க்கறதே உங்க பேங்க் பேலன்ஸ். நீங்க வெளியே போனா கூட பேங்க் பேலன்ஸ். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் AI எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அமேசான்ல என்னென்ன பொருள் வாங்குறீங்க அப்படிங்கறத வச்சு AI வச்சு உங்களுடைய பர்சனல் வர்த் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை கிரெடிட் கார்டு கம்பெனி கொடுத்து அவன் மெசேஜ் போடுவான். ஓ, இவர் வந்து 5 லட்ச ரூபா கேஸ், இவரை 10,000 ரூபா கேஸ், இவர் எல்லாத்தையும் ப்ரௌஸ் பண்ணுவார், ஆனா எதுவுமே வாங்காத ஒரு கேஸ் எல்லாத்துக்குமே தெரியும். AI வந்துருச்சு, பிளாக் செயின் வந்துருச்சு. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பணம் பணம் பணம், எல்லா இடத்துலயும் சந்தை தான். அதை உடைப்பதற்கும் ஒரு வாய்ப்பு. எவ்ரி திங் இஸ் மானிட்டைஸ்ட். இப்போ உங்க ஹியூமன் பீயிங்ஸ்க்கே ஒரு மானிட்டரி வேல்யூ கொடுத்து தான் ப்ராடக்ட் கம்பெனிஸ் உங்களை டார்கெட் பண்றாங்க. எல்லாமே அப்படித்தான் நடக்குது. நீங்க Facebookல போனீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆடு மட்டுமே உங்க மானிட்டரி வேல்யூ வச்சு தான் அந்த ஆடு வரும். இன்ஸ்டாகிராம் போனீங்கனாலும் அந்த ஆடு தான் வரும். 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறவங்களா இல்ல தள்ளுவண்டி கடையில தெரு ஓரத்துல தோசை சாப்பிட்றீங்களா? வெரி அன்பார்ச்சுனேட், ரொம்ப தவறு. அந்த மாதிரி உலகம் மாறிடுச்சு. அதையும் உடைப்பதற்கு நீங்க ஒரு முயற்சி எடுக்கணும். நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், ஆரோக்கியமா வாழணும். என்னை பொறுத்தவரைக்கும் விவசாயம் என்பது கடைசியா சொல்லணும் அப்படின்னா உங்க ஈகோவை பிரேக் பண்றதுக்கு வேற எந்த ஃபீல்டும் முடியாதுங்க. விவசாயம் பிரேக் பண்ணும். ஏன்னா முதல் நாள் நாங்க எல்லாம் நிறைய படிச்சுட்டு நான் அப்படி படிச்சிருக்கேன் இப்படி படிச்சிருக்கேன் அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மம்முட்டி எடுத்துட்டு நீங்க விவசாயியா போனீங்கன்னா முதல் நாள் தோத்துருவீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய பாடம். உங்க ஈகோக்கு ஒரு பிரேக்கு. என்னடா நம்ம என்னென்னமோ அவ்வளவு படிச்சோம், இவ்வளவு டிகிரி வாங்கி வச்சிருக்கோம், இவர் எதுவுமே படிக்காம ஒருத்தர் வந்து இவ்வளவு அருமையா பண்றாங்களே அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும். அதனால இது ஈகோவை பிரேக் பண்றதுக்கு, நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, நல்ல ஒரு மனிதனாக மாறுவதற்கு மசானோ பையா சொன்ன மாதிரி அவருடைய ஆரம்ப காலம் எல்லாம் பாத்தீங்கன்னா
அவர் இந்த நோ டில்லிங் ரொம்ப ஃபேமஸ் பண்ணது எல்லாமே அவருடைய புத்தகத்தில் எழுதியிருப்பாரு. ஒரு மலை பிரதேசத்தை கையில் எடுக்கிறார். யாருமே வேண்டான்னு சொன்னதுதான் அவர் கையில் எடுக்கிறார். 1935 எடுக்கிறார், 35-38ல அதை எடுத்து அங்கெல்லாம் ஏகப்பட்ட வீடு எல்லாம் பாறைகள். அவர் டில்லிங் பண்ணாம விவசாயம் பண்ணுங்கிறதுக்காக சீடு பாலை செய்யறாரு. அதுல ஒரு 6 வகையான சீடு உள்ள வைக்கிறாரு. அந்த 6 வகையான சீடு அவரே எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. ஸோ இதுல வீடே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி 6 வகையான பிளான்ட்டை போய் அவர் வீசுறாரு. அதுல நிறைய முளைக்குது. வீடே இல்லாம பண்றாரு. 50-60 ஆண்டுகள் அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உலகம் 1985ல தான் ஐயாவை பத்தி பேச ஆரம்பிக்குது. நம்மாழ்வார் ஐயாவை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும், இருக்கவங்க எல்லாத்துக்குமே. நம்மாழ்வார் ஐயாவோட ஃபாலோவர் நம்ம இல்லைன்னா நம்ம யாருமே இந்த கூரைக்கையில் உட்கார்ந்து இருக்க மாட்டோம். 50 ஆண்டுகள் உழைப்ப ஒரு நாள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவரை பத்தி நம்ம பேசுறோம். அதனால இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, பிராண்ட் கிடையாது, வேல்யூ கிடையாது. பொது இடத்துக்கு போனா கூட யாரும் அவங்களை தூக்கி பிடிச்சு கொண்டாடுவது கிடையாது. ஆனாலும் இயற்கை விவசாயம் மக்கள் பண்றாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. அதனால நீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். குறிப்பா வி த லீடர்ஸ் இந்த பெரிய முன்னெடுப்பது கடந்த ஒரு 6-7 மாதமாக ரொம்ப ஆக்சலரேட் பண்ணியிருக்கோம். ஐஐடி மெட்ராஸ் கொலாபரேஷனுக்கு பிறகு இது அடுத்த கட்டம் எடுத்துட்டு போகணும்னு. இன்னைக்கு இந்தியாவில் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு இயற்கை விவசாயி நியூசிலாண்டை சார்ந்தவர் டேவிட் ஹாக் அவருடைய பெயர். நம்முடைய ஐஐடி மெட்ராஸ் ஃபங்க்ஷனுக்கு கூட அவர் வந்திருந்தாரு. அவர் 20 வயசு இருக்கும்போதே நியூசிலாந்து விட்டு இந்தியாவுக்கு வந்துட்டார். நம்ம இந்தியாவில் காடு காடாக கொடைக்கானல்ல, பழனியில இங்கெல்லாம் சுத்தி நம்முடைய வேதிக் ஃபார்மிங் எல்லாம் படிச்சு, நம்முடைய அந்த காலத்துல சோழர் காலத்துல எப்படி விவசாயம் பண்ணாங்க அப்படிங்கிற கல்வெட்டெல்லாம் ஆராய்ஞ்சு பாருங்க. நியூசிலாந்துக்காரர், வெள்ளக்காரர், டேவிட் ஹாக் அவர் பேரு. இன்னைக்கு அவர் நாந்தி ஃபவுண்டேஷனுடைய சீஃப் அக்ரிகல்ச்சர் ஆபீசரா விசாகப்பட்டினத்திலிருந்து கொஞ்சம் தூரத்துல ஈஸ்டர்ன் காட்ஸ் பகுதியில் அரக்கு வேலி அப்படிங்கிற இடத்துல கிட்டத்தட்ட 1,80,000 ஏக்கரை ஒரு மாடல் ஃபார்மிங், அங்க இருக்கக்கூடிய நக்சல் அஃபெக்டட் ஏரியால ட்ரைபலாக இருந்தவங்களை எல்லாம் பிடிச்சி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த நிலத்தை எல்லாம் இயற்கை விவசாயத்துக்குள்ள கொண்டு வந்து அங்க காஃபியை கல்டிவேட் பண்ணி கிட்டத்தட்ட 1,10,000 விவசாயிகள் மேல இருக்கிறாங்க. அதுல 40% மில்லியனர் ஃபார்மர்ஸ். ஒரு பாருங்க, ஒரு மனிதன் எங்கேயோ பிறந்த ஒரு மனிதன் 20 வயசுல நம்ம நாட்டுக்கு வந்து 50 ஆண்டுகளா நம்ம நாட்டில இருந்து அங்க போய் ட்ரைபல் மக்களை அரக்கு வேலியில விசாகப்பட்டினம் பக்கத்துல ஆந்திர பிரதேஷ்ல ஈஸ்டர்ன் காட்ஸ்ல பிடிச்சு அதுல 40% பேரை மில்லியனரா மாத்தி அதுல வரக்கூடிய காஃபியை ஒரு ப்ராஃபிட் ஷேரிங் மாடலுக்காக நாந்தி ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஆரம்பிச்சு ஆனந்த் மஹிந்திரா அவங்க சேர்மனா இருக்காங்க. அந்த காஃபி இன்னைக்கு பாரிஸ் போகுது, பாரிஸ்ல அவுட்லெட் போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு மாடல். அதாவது ஒரு மனிதனுக்கு பெரிய சிந்தனை இருக்கு, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நாந்தி ஃபவுண்டேஷனுடைய அரக்கு காஃபி இஸ் a கிளாசிக் மாடல். இன்னைக்கு அது அவுட்லெட் போனீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்கு. நியூயார்க்ல இருக்கு, பாரிஸ்ல இருக்கு, பெங்களூர்ல அவுட்லெட்ஸ் இருக்கு. அதிகமான பூச்சிக்கொல்லி வரும், அதிகமான கொல்லிகள் வந்து சரியா சாப்பிட வரும். ஸோ எவ்ரி திங் சயின்டிபிகலி டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க அந்த கேலண்டரை பார்த்து அந்த நாள் போய் திரும்ப அதை கத்துக்கிட்டு வந்து ஒரு லூனார் கேலண்டர் ஸ்கெட்யூல் ஃபார்ம் பண்ணி இந்த அளவுக்கு அதை கீழே கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி இந்தியாவில் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால ஸ்கை இஸ் த லிமிட். நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அத்தனை பேர். இந்த விளம்பரமும் இல்லாத ஒரு இயற்கை விவசாயி சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை வாழ்றாங்க. அதனால இந்த நிச்சயமா இந்த ஒரு நாள் பயிற்சி முகாம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஃபீல் ஹாப்பி. அதுக்கப்புறம் தான் ஒர்க், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கும். இயற்கையில இருந்தோம், நல்ல காத்து சுவாசிச்சோம், நல்ல உணவு சாப்பிட்டோம், நிறைய பேர்த்த பார்த்தோம் அப்படிங்கிறது முதல் சக்சஸ் உங்களுக்கு. இரண்டாவது, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஸ்பார்க் அது கொடுத்துருக்கும். அது மூன்றாவது, இதை சயின்டிபிக்கா கொண்டு போக பாருங்க. பெரிய ஸ்கேலா யோசிங்க. தயவு செஞ்சு 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர்னு உங்களை சுருக்கிக்காதீங்க. கான்ட்ராக்ட் எடுங்க, பேசுங்க, லேண்ட் அக்ரிகேட் பண்ணுங்க, 50 ஏக்கர் 100 ஏக்கருக்கு போங்க. விவசாயிகளை பாட்டு ஓனரா மாத்த பாருங்க, ப்ராஃபிட் ஷேரிங்குள்ள கொண்டு வாங்க, ஒரு ஃபார்மர் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன் ஆரம்பிங்க. அந்த மாதிரி தான் நீங்க யோசிக்கணும். அதுக்கு தான் நீங்க அக்ரிகல்ச்சர் படிக்கிறீங்க. ஏன்னா நம்முடைய மூதாதையர்கள் எதுவும் படிக்காம கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சு இவ்வளவு தூரம் நம்மளை கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கு இவ்வளவு டெக்னிக், இவ்வளவு சயின்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா நீங்க பெரிய ஸ்கேலபிளா திங்க் பண்ணணும். பெரிய ஸ்கேலா நீங்க திங்க் பண்ணணும். நிறைய பேர்த்த நீங்க மில்லியனர்ஸ் ஆக்கணும். பணம்ங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குறியீடாக இருந்தாலும் கூட ஒரு ஏழை விவசாயி அப்படின்னு இருக்கக்கூடாது. சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன், தாய் கிழவின்னு ஒரு படம். கடைசி அதை முடிச்சிடறாங்க. அந்த டைரக்டர்கிட்ட கூப்பிட்டு நான் பேசினேன். நீங்க நல்லா படம் எடுத்திருக்கீங்க, ரொம்ப அருமையா எடுத்திருக்கீங்க, ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டை ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க என்ன படம் எடுத்தீங்கன்னு நான் கேட்டபோது அவர் சொன்னாரு, நான் இதுக்கு முன்னாடி கடைசி விவசாயி அப்படிங்கிற படமும் என்னுடைய கதை தாங்க, அதுவும் என்னுடைய கதை தான். அது பாருங்க, கடைசி விவசாயின்னு ரொம்ப தத்ரூபமான ஒரு படம் இருக்கும். நமக்கு தெரியல, மார்க்கெட்டிங் ஆகாதனால யாரும் பார்க்கல.
அப்புறம் ஆண் பாவம் பொல்லாதது அதுவும் நாங்க தாங்க எடுத்தேன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு சோஷியலி மீனிங்ஃபுல் ரோல் பண்றாங்க. அது இன்னொன்னு ஹிட் ஆனா தான் நமக்கு பின்னாடி போய் தெரியுது உங்க கடைசி விவசாயி அவங்க தான் எடுத்தாங்கன்னு. அதனால இன்னைக்கு வெளிச்சம் இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்க. வெளிச்சம் கொடுக்கணும், அடுத்த கட்டம் போகணும். நிறைய இது போன்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. நீங்க எல்லாமே தயவு செஞ்சு விவசாயம் படிச்சுட்டு வேற எங்கேயாச்சும் போயிடாதீங்க. நான் வந்து பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டேன், ஆனா நான் செய்யக்கூடிய வேலைக்கும் விவசாயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நீங்க சொல்லாதீங்க. ஏன்னா கரெக்டான இடத்துல சரியான நேரத்தில் நீங்க விவசாய அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்டா இருக்கீங்க. சிம்ஸ் காலேஜ்ல இருந்து வந்தவங்க, வானவராயர் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல இருந்து. ஸோ அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா பண்ணுங்க, அடுத்த கட்டம் எடுத்துட்டு போங்க, சக்சஸ்ஃபுல்லா மாறுங்க. உங்கள் எல்லோருக்கும் மறுபடியும் உலக சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஆண்கள் கேட்பாங்க அவங்களுக்கு மட்டும் ஒரு தினம்னா நமக்கு ஒரு தினம் வேண்டாமான்னு. அது காரணம் இல்லைங்க. என்னைக்கு நாம மகளிர் தினம் ஒரு தினத்தை நம்ம கொண்டாடாம இருக்கிறோமோ அன்னைக்கு பெண்கள் முன்னேறிட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஒரு நாள் ஒரு மேபி இன்னும் ஒரு 10-20 வருஷத்துல பெண்களுக்குன்னு ஒரு நாள் இல்லாம எல்லா துறையிலையும் பெண்கள் இருக்காங்க. சமீபத்தில் பார்த்தேன், அந்த அந்த அமெரிக்கன் ஜெட் ஒன்று ஈரான் நோக்கி போகும்போது குவைத்தில் அதை வந்து ஒரு ஆன்டி மிசைல் வச்சு அடிக்கிறாங்க. ஸோ ஒரு கீழே விமானிகள் 2 பேரும் கீழே இருக்காங்க, 2 குவைத் ஆளுங்க போறாங்க, அடிக்க போறாங்க அவங்களை. இந்த மாதிரி வந்து நீங்க எப்படி வரலான்னு 4 days பேக். ஸோ வெப்பன்ஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ஒரு உமன், அப்படியே கம்பீரமா ஒரு அமெரிக்கன் லேடி நின்றுட்டு இருக்காங்க. எங்க பாருங்க, இப்போ ஒரு வார் ஜோன்ல ஒரு சம்பந்தமே இல்லாத குவைத்தில் அந்த அம்மாவோட கம்பீரம், அவங்க நின்னது, அவங்க பேசின தோரணை. அந்த 2 குவைத்துக்காரங்க வர்றாங்க, இந்த மாதிரி ஐம் அமெரிக்கன் ஃபைட்டர் பைலட், இந்த மாதிரி நான் இருக்கேன், எங்க விமானம் தான் கிராஷ் ஆச்சு, ஐம் ஃப்ரெண்ட்லிங்கிறாங்க. அந்த ஒரு மெசேஜுங்க இட் வில் கன்வே thousands ஆஃப் வேர்ட்ஸ் டு உமன். அதாவது அமெரிக்காவில் வந்து நம்ம ஒரு ஃபைட்டர் பைலட்டா வரணும் அப்படின்னா அந்த ஒரே ஒரு பேட்டில் ஃபீல்ட்ல அந்த அம்மா 4 நாட்களுக்கு முன்பு அந்த வீடியோவை நான் பார்த்தேன். அந்த மாதிரி எல்லா துறையிலையும் நம்ம சாதனை பண்ணணும். அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னாலும் கூட ஒரு 10-15 வருஷத்துல பெண்கள் ஆண்களை விட இன்னும் பல உயரத்துக்கு பல துறைகள்ல சாதனை செய்யணும். அதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும். மறுபடியும் வீதரேடர்ஸ் அறக்கட்டளையினுடைய எல்லா இதை சார்ந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தன்னார்வ தொண்டர்களுக்கு நேரம் கொடுத்து அவங்க சொன்னது போல ராசிபுரத்துல இருந்து இன்னைக்கே பாருங்க எவ்வளவு தூரத்துல வந்திருக்காங்க. 4-5 hours டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. ஏன்னா the only thing is ஒரு கமிட்மெண்ட். none of them get paid. இதுல அவங்களுக்கு எந்த மானிட்டரி பெனிஃபிட் இல்லை. ஒரே ஒரு கமிட்மெண்ட், நம்மளால ஒரு சின்ன சேஞ்ச் எங்கேயாவது பண்ண முடியுமான்னு பெரிய நம்பிக்கையில வந்திருக்காங்க. அதனால மற்றும் ஒரு முறை வீதரேடர்ஸ் ஃபவுண்டேஷனுடைய எல்லா வாலண்டியர்ஸ்க்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். குறிப்பாக டாக்டர் பிரபாகர் அவர்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல அவங்க எல்லாம் MBBS MD எங்கெங்கயோ போயிருக்கலாம், பட் ஸ்டில் இதுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. டாக்டர் ஷியாம் அவங்க எய்ம்ஸ்ல MD படிச்சவங்க, ஸ்டில் இஸ் வெரி கிளியர் இதுக்குள்ள நம்ம ப்ராஜெக்ட் ஆஃபீஸரா வரணும்னு ஒரு நல்ல டேலண்டான டீம் இருக்கு. பெரிய மாற்றத்தை கொண்டு வரணுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. இந்த பயணத்தில் நீங்களும் எங்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் வைத்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.